வெல்கம் டு ஏரோட்டோஸ். இன்னைக்கு நம்மளோட ஷாப்புக்கு BMW X7 சீரிஸ் டயர் சேஞ்சுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இந்த காருக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்க டயர் பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்டினென்டலுங்க. கான்டினென்டலில் ப்ரீமியம் கான்டாக்ட் X4 அப்படின்ற பேட்டர்ன் தான் நம்ம இந்த காருக்கு சூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஷாப்புக்கு வந்த உடனே காரை ரேம்பில் லிஃப்ட் பண்ணிட்டு 4 அல்லாய்ஸுமே கழட்டிட்டு பழைய 4 டயரையுமே ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ண உடனே புது டயரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அல்லாய்ஸில் 4 புது டயரையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 4 வீலுக்கும் பேலன்சிங் பண்ணிடுவாங்க. வீல் பேலன்சிங் எதுக்காக பண்ணுறோம்னா நம்மளோட காரு குறிப்பிட்ட ஸ்பீடை தாண்டும் போது ஸ்டீரிங் வைப்ரேஷன் அண்ட் வாப்லிங் வராம பாத்துக்கோங்க. 4 வீலுக்கு பேலன்ஸ் பண்ணிட்டு அல்லாய்ஸை கார்லயே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. காரை ரேம்ப்ல இருந்து கீழே இறக்கிட்டு டைட் செக்லாம் பண்ணி முடிச்சுட்டு அலைன்மெண்ட் ப்ராசஸ்க்கு கொண்டு போயிருவாங்க. அலைன்மெண்ட் பார்க்கறது எதுக்காகனா ஸ்டீரிங் கிராஸா இருந்துச்சுனாவோ டயரோடைய ரீடிங்ஸ் சேஞ்ச் ஆயிருந்துச்சுனாவோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டை அலைன்மெண்ட் பார்க்கறதுனால மட்டும் தான் அரெஸ்ட் பண்ண முடியும். அலைன்மெண்டோடைய ரீடிங் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய டிரைவிங் ஸ்மூத்னஸும் டயரோடைய லைஃபும் எக்ஸ்பேண்ட் ஆகுங்க. இதுக்காக நம்ம யூஸ் பண்ற மிஷின் தான் ஹண்டருங்க. இந்த மிஷின்ல டியூவல் சைட்லயும் டியூவல் கேமரா இருக்கிறதுனால அலைன்மெண்டோட ரீடிங் 100% அக்யூரேட்டா இருக்குங்க. இதே மாதிரியான குவாலிட்டியான டயர்ஸ் அண்ட் சர்வீசஸ் பெஸ்ட்டான பிரைசஸ்ல வேணும் எதிர்பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஏரோட்டோஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ.